ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது கொஸ்டின் தான். இந்த ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இது வந்து என்னது, செஸ்ஸை பற்றி வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். செஸ்ஸில் மொத்தமாக 64 இருக்கும். அதாவது இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, மொத்தம் 8 எவ்வளவு, 64. ஸோ டோட்டல் பாக்ஸ் எவ்வளவு, டோட்டல் பாக்ஸ் அதாவது எவ்வளவு இருக்கு, 64. இதில் நம்பர் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் எவ்வளோன்னு எழுதிக்கலாம். ஒயிட் பாக்ஸ் எவ்வளவு, பாதி, 32. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிளாக் பாக்ஸ் எவ்வளவு, பாதி, 32. ரைட். இப்போ கொஸ்டின் படிக்க பார்க்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் கலர்டு ஸ்கொயர்டு. அப்போ ஒயிட்டுக்கு வந்து என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ரைட்டு. அப்போ நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். ஒயிட்டோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே போடலாம். ஒயிட் பர்சன்டேஜ் அதாவது முன்னாடி எழுதிக்கிங்க, ஈக்குவல்ட்டுன்னு எழுதி 32/64 மேலே கீழே எதால் மல்டிபிள் பண்ணணும், நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ரைட். இது அடித்தா என்னது 2. ஓகே. ஸோ இதையும் கேன்சல் பண்ண என்னது 50. நம்ம கிராஸ் மல்டிபிள் எதுவுமே பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க. 50/100 என்னது, அவ்வளோதான், 50/100 தான். இது எப்படி எழுதலாம், 50%ன்னு எழுதிக்கலாம். ரைட். புரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒயிட்னு எழுதிடுங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒயிட்னு எழுதி என்ன எழுதிக்கிங்க, 32/64 எழுதிக்கணும். அதே மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் பிளாக்கு அதே 32/64 தான். ரைட். அதாவது இங்கே பிளாக் கிடையாது, கிரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அது கிரேவாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது பிளாக் கலர் தான், கிரே கிடையாது இங்கே. ஓகே. அதே மாதிரி இங்கே எனக்கு கிரே கலர்டு ஸ்கொயர்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது, கிரே கலர். கிரேவும் பிளாக்கும் ஒன்று தான்ப்பா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் ஆஃப் கிரே எழுதிட்டு எவ்வளவு, 32/64. ஸோ மேலேயும் கீழே நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை 1 டைம், இது 2 டைம், இங்கே அடித்தா 50. தட்ஸ் ஆல். 50/100. அப்போ என்னது, 50%. ஓகே, கிளியர். இப்போ நம்ம ஒயிட்டோட பர்சன்டேஜ் பார்த்துட்டோம், பிளாக்கோட பர்சன்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கொயர் விச் ஹேவ் த பீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ பீசஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து என்ன பண்ணிடலாம், அரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் அடுத்த சம் என்ன பண்ண முடியும், போட முடியும். அரேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, ரப் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர் தட் ஹேவ் பீசஸ். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பீசஸ், அதாவது எவ்வளவு வந்து ஸ்கொயர் ஹேவிங் பீசஸ். ஸோ எவ்வளோ இருக்குது மொத்தமாக, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தமாக இதில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும், கவுண்ட் பண்ணுங்கள் மொத்தமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு 20 இருக்குது. ஸோ எதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் கவுண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குது, 20 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதுக்கு பர்சன்டேஜ் என்னது, ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் போட்டோம்னா என்ன பண்ணலான்னா பாருங்கள், 20/64. மொத்தம் 64க்கு 20 பீஸ் வந்து என்ன ஸ்கொயரில் இருக்குது. ஸோ மேலே கீழே எதால் மல்டிபிள் பண்ணிடலாம், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும் பர்சன்டேஜுக்கு. ரைட். இப்போது இதை அடித்தா என்னது 10, இதை அடித்தா என்னது 32. தயவு செஞ்சு இந்த இதையும் அடிச்சு விட்றாதீங்க, அப்படி அடிக்கவே கூடாது. ஸோ இதை அடித்தா 50, இதை அடித்தா என்னது 16, திருப்பி இதை அடித்தா என்னது 25, இதை அடித்தா 8, இதை அடித்தா 5, இது என்னது 4. ஸோ இதை வந்து மேலே 125/4 நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ என்னது 125/4 இன்ட்டு 1/100. இதை நம்ம எப்படி எழுதலாம், 125/4 பர்சன்டேஜ்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், இல்லை அப்படியே விட்டுருலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது இதுலேயே வந்து நாட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நாட் ஸ்கொயர்டு. அப்போது இங்கே பாரு, ஸ்கொயர் தட் ஹேவ் டோன்ட் ஹேவ் த பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பீசஸ் இல்லை, மொத்தம் எவ்வளோ பீசஸ் இருக்குது, 20 இருக்குது. அப்போது மொத்தம் இங்கே எவ்வளோ இருக்குது, 64. 64 20 பீஸ் தான் இருக்குது. அப்போ எத்தனை பேர்த்துக்கிட்ட பீஸ் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் do not having pieces அப்படின்னு எழுதி எவ்வளவு எழுதணும், 44. அதுக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ்னு எழுதுங்க.
எப்படி 44/64 மேலே கீழே இதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது ஜென்ரல் ரூல். பாருங்கள் 44 பாதி 22, இது 32, திருப்பி 11, இது எவ்வளவு 16. இவ்வளோ தாங்க இதோடைய ஆன்சர். பாருங்கள் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ண என்னது, இது வந்து என்னது 50, இது வந்து என்னது 8, இது 25, இது என்னது 4. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை மல்டிபிள் பண்ண எழுது 25 × 11 எழுது 225/4 × 1/100. இது எப்படி எழுதலாம், டைரெக்டாக என்ன எழுதலாம் 225, சாரி இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் எரர், இதையும் மல்டிபிள் பண்ண எவ்வளவுன்னா 275, நாட் 225, 75, 275. ஓகே, டிவைடட் பை 4% டைரெக்டாக எழுதிக்கலாம். அதாவது என்னது 275 டிவைடட் பை 4%. ஸோ தேங்க்யூ. சாரி பாருங்கள், இதையும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்னா 275 டிவைடட் பை 4 எவ்வளவு 66, 6 24, மீதி 3, திருப்பி 5 எடுத்தால் 8, 4 32, மீதி 3, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ இப்படி எழுதலாம் 68/4 மேலே 3%. தட்ஸ் ஆல். இப்படி எழுதலாம். பாருங்கள், இந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் நான் இங்கேயே போட்டேன், பட் இங்கே போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம தனியாக ரஃப் ஒர்க்கில் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.